Hi friends, welcome to deepikanagarajtutorial. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா Socialiconsல வந்துட்டு ஒரு sticky with animation effect ஓட எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தின கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட viewers and subscribersக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். because நம்மளுடைய சேனல் 100 subscribers வந்து டச் பண்ணிருக்கு. சோ இது ரொம்ப ஹாப்பியான விஷயம். சோ கண்டினியூஸா நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்க. நாலேஜ் வைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம் இன்னைக்கு. So as usual எப்பவும் போல tutorials அப்படிங்கிற folderக்குள்ள index.html and css ன்னு சொல்லிட்டு ரெண்டு டாக்குமெண்ட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். It's a plain document. So இப்போ ஃப்ரெஷ்ஷா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். HTML வந்துட்டு ஓபன் பண்ணிக்கிறோம் டேக். ஸோ இதுல டைட்டில் வந்துட்டு Socialicons அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடியில வந்துட்டு Socialicons அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் மென்ஷன் பண்ண போறோம். நம்மளுடைய ஹெட்டிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா divல icons அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஐகான்ஸ்குள்ள வந்துட்டு a tag உள்ளதான் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ண போறோம். So first of all Facebook, next வந்துட்டு YouTube, next Twitter. நான் சாம்பிளுக்கு இந்த 3 Socialicons மட்டும் வச்சு உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு. ஸோ இதுக்கு கிளாஸ் கொடுத்துக்கோங்க. கிளாஸ் வந்துட்டு சேம் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அந்த நேம்க்கு ரிலேட்டடாவே கொடுத்துக்கலாம். யூடியூப், ட்விட்டர். ஸோ இதை ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு எப்பவும் போலவே நம்ம வந்துட்டு டுட்டோரியல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஓப்பன் வித் குரோமில் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸோட ஒரு ஹெல்ப்பால தான் எல்லா அனிமேட் வித் ஸ்ட்ரிக்கி எஃபெக்ட் அது எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இப்போ சிஎஸ்எஸ் பண்ண போகிறோம். சிஎஸ்எஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் H1 வந்துட்டு சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர், அதுக்கு ஒரு கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஐகான்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஐகான்ஸோட பொசிஷனை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ண போறோம். ஸோ பொசிஷன் வந்துட்டு ஃபிக்ஸ்டு. ஆஃப்டர் தட் அது எங்க பொசிஷன் சொல்லிட்டு நாம தான் ஃபிட் பண்ண போறோம். ஸோ டாப் வந்துட்டு 20% கொடுக்குறேன். லெஃப்ட் 0. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து நமக்கு ஒரு ஹவர் ஆகிற மாதிரி பண்ண போறோம். அதனால லெஃப்ட் 0. டிஸ்பிளே ஃபிளக்ஸ், அப்பதான் நம்மளுக்கு வெர்டிகலா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிளக்ஸோட டைரக்ஷன் வந்துட்டு காலம். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம லிங்க் கொடுக்கணும். ஆக்சுவலா ஸ்டைல் ஷீட்டோட லிங்க் இங்க கொடுக்கணும். நம்ம எந்த CSS ஃபோல்டருக்குள்ளேயும் போடாம டைரக்டா வந்துட்டு style.css னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ ரன் பண்ணா அந்த எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் இது வந்துட்டு நம்ம என்ன சிஎஸ்எஸ் மென்ஷன் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 1 by 1 வெர்டிகல் இந்த அண்டர்லைன் இதெல்லாம் ரிமூவ் பண்ண போறோம். தென் ஃபாண்ட் சைஸ் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு சிஎஸ்எஸ்ல தான் மறுபடியும். ஸோ சிஎஸ்எஸ்ல நெக்ஸ்ட் ஐகான்ஸ் ஏ. ஸோ ஏக்குள்ளதான் அந்த வேர்டு இருக்கு ஃபேஸ்புக் அதெல்லாமே. ஸோ அதை சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ டெக்ஸ்ட் டைரக்ஷன் நன் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ். பேடிங் ஒரு 10 பிக்சல். மார்ஜின் கொடுக்கலாம் 2 pixel. font size ஒரு 25 pixel. then font family. font family பாத்தீங்கன்னா password அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். then sans serif mode. ஸோ ஆஃப்டர் தட் டெக்ஸ்ட் அலைன் வந்துட்டு அதெல்லாம் நான் அப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் நம்ம கொடுத்த அந்த பேடிங்கு மார்ஜின் எல்லா எஃபெக்டும் சேர்ந்து நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபேஸ்புக், யூடியூப் ஒவ்வொன்றுத்துக்கும் கலர் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு கிளாஸ் நம்ம கொடுக்கணும். இங்க கிளாஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த கிளாஸை ரெஃபர் பண்ணி தான் நமக்கு பேக்ரவுண்ட் கலர் எஃபெக்ட் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா டாட் ஐகான்ஸ், ஐகான்ஸ்ல ஏல டாட் ஃபேஸ்புக். ஸோ அதோடைய கலர் என்ன, பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண போறோம். கலர் வந்துட்டு கலர் வந்து ஒயிட் கலர். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு அது ஃபேஸ்புக்கோட என்ன கலர், ப்ளூ, அந்த ப்ளூ ஷேட்ல இருக்க மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இது வந்துட்டு ஃபேஸ்புக் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் யூடியூப் கொடுக்குறேன். ஸோ யூடியூப்க்கு கிளாஸ்க்கு டாட் மென்ஷன் பண்ணணும். டாட். ஸோ இதுக்கும் கலர், பேக்ரவுண்ட் கலர் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு யூடியூபோட பேக்ரவுண்ட் கலர் வந்து வேற செட் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஷெஃபே 0910. நெக்ஸ்ட் டாட் ஐகான்ஸ் ஏல ட்விட்டருக்கு. ஸோ அதோட கலர் பார்த்தீங்கன்னா as 53C5FF. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு அதோட ஐகான் வர மாதிரி வைக்கணும். ஃபேஸ்புக்கோட ஐகான், யூடியூப், ட்விட்டரோட ஐகான் வர மாதிரி பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னா ஃபாண்டவிசம் அப்படிங்கிற பேஜ்குள்ள போறோம். அதுல பாத்தீங்கன்னா இங்க டைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஐகான்ஸ் எல்லாமே இங்க நம்ம லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாத மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் கிளிக் பண்ணா உங்களுக்கு அதுக்கான கோடிங் வரும். ஸோ இந்த இடத்துல கோட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதை வந்துட்டு HTML டாக்குமெண்ட்ல ஃபேஸ்புக்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அதுக்கான ஐகான்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப்,
next Twitter, just copy and paste it there. So இதுக்கு ஆல்ரெடி கிளாஸ் இதுலயே மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இந்த கிளாஸை வச்சு தான் இது கலர் அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் இது எல்லாமே செட் பண்ண போறோம். ஸோ டாட் ஐகான்ஸ் ஏல இருக்கக்கூடிய ஐக்கு இப்போ செட் பண்ண போறோம். ஐயோட பொசிஷன் வந்துட்டு செட் பண்ண போறோம். ஸோ மார்ஜின் லெஃப்ட் 25 pixel. Then background color is white. Then height 40 pixel. Minimum height adu 40 pixel. Width 40 pixel. Color black. Then text align வந்துட்டு center. So இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட லிங்க் நம்ம ஃபாண்ட் அவேஸோட லிங்க் தரணும். அதுக்கு ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தா நமக்கு டவுன்லோட் இருக்கும். ஃபாண்ட் அவேஸம்கான ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இங்க ஒரு பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். ஸோ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய டுட்டோரியல் ஃபோல்டருக்குள்ள அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்பதான் ஃபோல்டர்ல நேம் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபாண்ட்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இதோட லிங்க் மட்டும் நம்ம அங்க பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண பேஜ்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய HTML ஹெட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல யுவர் பாத்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல ஃபாண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபாண்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இதை நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சேவ் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஐகான்ஸ் நம்மளுக்கு வந்திருக்குங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம தான் அலைன் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் கலர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு மினிமம் ஹைட் கிடையாது, இட்ஸ் லைன் ஹைட். உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் ஈவனா இல்லாம இருக்கு. ஸோ இப்போ ஈவனா வந்திருக்கு. ஸோ இதோட கலர் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு டாட் ஐகான்ஸ் ஏல ஐல வந்துட்டு நெக்ஸ்ட் அதோட கிளாஸை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐகான்ஸ்க்கும் கிளாஸ் நேம் இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஸோ இதுக்கு நீங்க கலர் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். தட்ஸ் இட், அவ்வளோதான். கலர் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபேஸ்புக் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கே மென்ஷன் பண்ண போறோம். அதே மாதிரி யூடியூப், ட்விட்டர் ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி கலர் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ இதுக்கு கலர், அதுவும் இல்லாம இதோட நேம் வந்துட்டு யூடியூப், இதோட கலர்.
நெக்ஸ்ட் இது வந்துட்டு ட்விட்டர் நேம் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கலர் as ஓகே. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் அந்த கலர் எஃபெக்டோட நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதுக்கு டிரான்சிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அந்த ஹவர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டிக்கி மட்டும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹவர் எஃபெக்ட் ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஐகான்ஸ் ஏ இருக்கு இல்லைங்களா, ஐகான்ஸ் ஏக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் translate. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வேல்யூ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு -150 கொடுக்குறேன். ஒரு 150 பிக்சல் கமா 0 பிக்சல், ஒய் ஆக்சஸ் வந்து 0 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஹவராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இல்லாமல் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் லைன் வந்துட்டு ரைட் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஈவனாக இருக்கு நம்மளுக்கு. தட்ஸ் இட், அவ்வளோதான். இதுவுமே வந்துட்டு இன்னும் மைனஸ் பண்ணோம்னா ஒரு 70 கொடுக்கலாம். ஸோ பாக்ஸில் கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆயிருக்கும். ஸோ இது இப்போ எப்படி ஹவர் ஆக போகுது அப்படிங்கிறத பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா :hover. ஸோ என்ன ஹவர் ஆகணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு translate 00 கொடுத்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டுமே 00. நெக்ஸ்ட் அந்த டிரான்சிஷனுக்கான டைமிங்கு ஆல் எல்லாமே நம்மளுடைய டைமிங் தான். 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் 1 செகண்ட் கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா உங்களுக்கு அழகா ஹவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வெப்சைட் வந்துட்டு நல்லா லுக்கப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என்னுடைய எல்லா வீடியோஸும் மறக்காம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மறக்காம செக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ until then, bye from Deepika Nagaraj. Thank you so much.